சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய ஆட்சி மீது குற்றம் சுமத்தும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னணியில் பட்டலந்த சூத்திரதாரிகள். அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். சிஐடியிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்களை அம்பலப்படுத்தினார் பிள்ளையார். யாழ் பலாலி வீதி திறப்பு விவகாரம் வர்த்தமானி தொடர்பில் சுமந்திரன் கேள்வி. தமிழர் பகுதியொன்றில் துப்பாக்கி வெடித்ததில் இளைஞன் படுகாயம். யாழ் காங்கேசன்துறையில் இருந்து பேருந்து சேவைகள் ஆரம்பம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் புதிய அரசாங்கம் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கும் அரச கொள்கையை தொடர்கிறது என்றும் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுவதாகவும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த நிலையில் 2025 மார்ச் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வின் ஆரம்ப உரையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் போல்கர் டர்க் குறிப்பிட்ட விடயத்தை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோடிட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் இல்லாதது நேரடியாக அமைதி இல்லாதமைக்கு வழிவகுப்பதாகவும் போல்கர் டர்க் குறிப்பிட்டார் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் இல்லாதது அமைதி இல்லாமைக்கு மட்டுமல்ல, மாறாக மிகவும் அவசரமானது, அமைதியை அச்சுறுத்துகிறது. இது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான பரவலான வன்முறை மற்றும் தமிழர்களின் தொடர்ச்சியான கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்த ஒரு பெரும்பான்மையின குற்றவாளி கூட அவர்களின் குற்றங்களுக்கு பொறுப்பேற்கவில்லை என்பதை கருத்தில் கொண்டு இலங்கையின் புதிய ஆட்சியின் தண்டனையில் இருந்து விலக்கு அளிப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதிப்பாடு நீடிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், மேலும் குற்றவாளிகள் பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற உயர்ஸ்தானிகர் துர்க்கின் கருத்தை வரவேற்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. 2009 முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை ஆயுத மோதலின் இறுதிக்கட்டத்தில் நிகழ்ந்து 16 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இதற்கிடையில் கடந்த வாரம் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட மற்றும் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோர் மீது இங்கிலாந்து அரசாங்கம் பொருளாதார தடை விதித்தது. 2023ஆம் ஆண்டில் கனடிய அரசாங்கம் சார்ஜென்ட் சுனில் ரத்நாயக்க, லெப்டினன்ட் கொமாண்டர் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது இதே போன்ற தடைகளை விதித்ததாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. என்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கும். இச்சூழ்நிலையில் உள்நாட்டு செயல்முறை, கலப்பு செயல்முறை அல்லது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு செயல்முறை மூலம் பொறுப்புக்குரல் இருக்க முடியும் என்ற மாயையை சர்வதேச சமூகம் தொடர்ந்து பிடித்து வருகிறது. அதற்கு நேர்மாறான அனைத்து ஆதாரங்களும் இருந்த போதிலும் அத்தகைய மாயையை வளர்ப்பது அல்லது ஊக்குவித்தல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தவறான நம்பிக்கை அளிப்பதும் கடுமையான சர்வதேச குற்றங்களுக்கு இலங்கை அரசின் தண்டனை விலக்கு கொள்கையை எளிதாக்குவதும் தவிர வேறில்லை என்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பட்டலந்த வதை முகாம் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பல வதை முகாம்களுக்கு பின்னணியிலும் 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கவில்லையா என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பினார். பட்டலந்தை வதை முகாம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜூலை இனக்கலவரம் மற்றும் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களோடு அந்த காலப்பகுதியில் இருந்த ரணில் விக்ரமசிங்கே, JR ஜெயவர்தன, பிரேமதாச போன்றோர் இருக்கவில்லையா என்று குறிப்பிட்டார். மேலும் வதை முகாம்களாக இவ்வாறு நிரம்பி காணப்படும் எமது பிரதேசத்திற்கு எப்போது நீதி கிடைக்கும் என மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். விசேடமாக 1977ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 1994ஆம் ஆண்டு வரை நாட்டை கொலைக்களமாக மாற்றியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரை என்றும் அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார்.
யாழ்ப்பாண பலாலி வீதியானது உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டப்பூர்வமாக ஒருபோதும் வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கூறியுள்ளார். யாழ் பலாலி வீதி திறந்துவிடப்பட்டுள்ளமை குறித்து தன்னுடைய சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கட்டுப்பாடுகளோடு பலாலி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கிறோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா? இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டப்பூர்வமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பகுதி இல்லை. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது? ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்த அனுமதி வழங்கவில்லை? அதைவிட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் சட்டவிரோத கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. சம்பவத்தில் உடையார்கட்டு குரவல் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் இவ்வாறு படுகாயமடைந்தார். இந்நிலையில் காயமுற்ற இளைஞர் புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 764ஆம் இலக்க தனியார் பேருந்து சேவை இனிமேல் காங்கேசன்துறை வரை பயணிக்கும் என அந்த பேருந்து சேவையின் முன்னாள் தலைவர் அமிர்தலிங்கம் தெரிவித்தார். வீதி விடுவிப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர், இந்த பாதை விடுவிப்பு எமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானது. எமது பேருந்து சேவை இதுவரை வசாவிளான் வரையில் சேவையில் ஈடுபட்டது. இனிமேல் KKS வரைக்கும் பயணிக்கும். மீண்டும் அதே மார்க்கமூடாக யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும். இந்த பயண சேவைகளை நாம் படிப்படியாக எமது சேவை அட்டவணைகளை மேற்கொண்டு தீர்மானிப்போம். பாதை பூட்டப்படுவதற்கு முன்பு நாம் காங்கேசன்துறை சந்தையிலிருந்து நமது சேவையில் ஈடுபட்டதைப் போல மீண்டும் நமது சேவைகளை மேற்கொள்வோம். அஞ்சனிபுரம், மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்த 2-3 நாட்களுக்குள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.